ஹாய் வெல்கம் டு லேசி டு ஆக்டிவ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேர்ல் செட்டிங் மிஷின் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். பேர்ல் செட்டிங் மிஷின் இந்த பாக்ஸில் தாங்க வரும். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். 2 சைட்லேயும் வந்து கேட்லாக் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு சென்டரில் மிஷின் பிக்சர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து நாசில்ஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க, சைடில் வந்து அவைலபிள் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பேக் சைடு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொன்றோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு பாக்ஸ் உள்ளே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும் போது அது பேரை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா அதில் வந்து பீட்ஸ் நிறையா இருக்கும். வெவ்வேறு சைஸான பீட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதில் வந்து ஒரு மாடலுக்குன்னா 3 to 4 தான் கொடுப்பாங்க. நான் வந்து எக்ஸஸாக கொஞ்சம் கேட்டு ஆர்டர் போட்டதுனால எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பின் இருக்கும். அதுக்கப்புறம் நாசில்ஸ் இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன், அதனால் நாசில்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நாசில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முன்னாடி வந்து என்னென்ன நாசில்ஸ் இருக்குங்கிற மாதிரி கேட்லாக்காக கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிஷின், இது தாங்க மிஷின் ஹேண்டில் வந்து லாக் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஹேண்டில் பேர் வந்து ஸ்டட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நாசில்ஸை நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போது இந்த கிளாத்தில் தான் நான் பீட்ஸை வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஓகேவா. அதுக்கு வந்து மேட்சாக பீட்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேலன்ஸ் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து வச்சிடறேன். நாசிலும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. நாசில்ஸ் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 வாசர் மாதிரி உள்ளதும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுற நாசில்ஸ் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் நாசில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து நாசில்ஸ் வந்து உங்களுக்கு பீட்ஸ் நம்பர் தெரியணும், அப்படியா இருந்தால் தான் நாசில்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். அப்படியும் தெரியல எனக்கு அப்படின்னிங்கன்னா என்ன செய்றீங்கன்னா, ஒரு பீட்ஸ் எடுத்து ஒவ்வொரு நாசில்குள்ளேயும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் உட்காருதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பின் எப்படி இருக்கும்னா 4 முள் மாதிரி இருக்கும், கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி சொல்கிறேன்னா, கூடை அடியில் போடுவாங்க, கூட தேயாமல் இருக்கிறதுக்கு. அது பேரும் எனக்கு தெரில. அந்த இது மாதிரி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நாசில்ஸை வந்து அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஃபிட் பண்ணணும், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து பின் போடுறோம் பார்த்தீங்களா, அது பேர் வந்து கேஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பின்னு அந்த 4 முள் மாதிரி இருக்கும்ல, அது மேலே பார்த்த மாதிரி வச்ச மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பீட்ஸையாக அந்த நாசிலில் ஃபிட் பண்ணிவிட்டு நாசிலுக்கும் கேஸ்கட்டுக்கும் சென்டரில் கிளாத்தை வச்சு நீங்கள் ஹேண்டில் போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பீட்ஸு அதில் ஸ்டிச் ஆகிடும். இவ்வளோ தாங்க. ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நாசில் நீங்கள் டைட் பண்ணும்போது டைட் ஆகிடுச்சிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் நாசிலை வந்து இப்படி டைட் பண்ணும்போது டைட் ஆகும். டைட் ஆனதுக்கப்புறம் மேலே உள்ள ஒரு போல்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, டைட்டாகி நீங்கள் திரும்ப சுற்றினா அந்த போல்டு மேலே உள்ள போல்டும் சேர்ந்து சுற்றும். அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டைட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. ஒரு குட்டி ரீகேப் பார்க்கலாம் வாங்க. இப்போ மிஷினுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்க்ரூ தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் நம்ம நாசிலை ஃபிட் பண்ணணும். நாசில் எப்படி ஃபிட் பண்ணோம்னா, நம்ம நார்மலாக ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுற மாதிரி தான் டைட் பண்ணணும். நம்ம டைட் பண்ணும் போது மேலே உள்ள பெரிய ஸ்க்ரூ வந்து சுற்றாது. நம்ம கீழே உள்ள அந்த நாசில் டைட் ஆகிடுச்சுன்னா மேலே உள்ள ஸ்க்ரூவும் சேர்ந்து சுற்றும். இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாசில் டைட் ஆகிடுச்சுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து உள்ள பிளேஸில் வந்து நம்ம அது பேர் கேஸ்கட்டு, அதில் தான் பின் நம்ம போடணும். பின் எப்படி போடணுமா, 4 முள் இருக்கும், அது மேலே பார்த்த மாதிரியும் கீழே வந்து ஃப்ளாட் பிளேஸாக இருக்கும், அது வந்து கீழே உள்ள மாதிரி வச்ச மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு நாசிலில் வந்து ஒரு வாசர் இருக்கும், அந்த வாசரில் தான் நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக ஃபிட் பண்ணி நம்ம செய்யணும். ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு பீட்ஸும் ஒரு பின்னும் வச்சு தான் நம்ம செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேஸ்கட்டுக்கும் நாசிலுக்கும் சென்டரில் கிளாத்தை விட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டெட் மீன்ஸ் ஹேண்டில், அந்த ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பீட்ஸ் வந்து ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா. இதுமாதிரி ரொம்ப ஈஸி. ஹேண்டில் வந்து டைட்டாலாம் இருக்காது, லூஸாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸி. வந்து மிஷின்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. இல்லைங்க என்னால் மிஷின்லாம் வாங்க முடியாது, ஆனால் இதேமாரி பீட்ஸில் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கஸ்டமைஸும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.